ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரெசிபி நினச்ச உடனே செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு ஆயிலும் ரொம்ப தேவைப்படாது. ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில் தான் தேவைப்படும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4லேருந்து 5 அப்பளம் எடுத்திருக்கேன். இந்த அப்பளத்தை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. நனைச்ச உடனே ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. இப்போது நான் எல்லா அப்பளத்தையும் நல்லாவே நனைச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நான் தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிப்பியை பணியார கல்லில் தான் செய்ய போகிறேன். இப்போது அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க. உங்களுக்கு அந்த கோடு தெரியும். ஸோ அந்த கோட்லேயே இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அந்த பவுல் வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே வந்துடும். இப்போது இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸஸாக வர்றதையுமே எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும். இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வில் பணியாரக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அப்பளத்தையெல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் அப்பளத்தை உள்ளே வைக்கும்போது உங்களுக்கு உள்ளே போகாத, அதுக்கு இந்த மாதிரி அந்த குழிக்கு ஏற்ற மாதிரி கரண்டி ரெடி பண்ணிக்கோங்க. அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். இந்த மாதிரி லைட்டாக பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நான் எல்லா அப்பளத்தையுமே நான் நல்லா இந்த மாதிரி அமுக்கி வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஆயிலும் ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். நம்ம கட் பண்ணதில் இருக்கிற எக்ஸஸான அந்த பீஸையுமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் நடுவில் இருக்க ஹோலுக்கு இந்த மாதிரி சின்ன பீஸ் வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே செட் ஆகிடும். அவ்வளோதான், நான் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நம்ம குக் பண்ண விடலாம். இப்போது மேலாப்பில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது எனக்கு எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போது ஸ்டஃபிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கேரட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மாங்காய் எடுத்திருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி. கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு காரமும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கேரட்டு, முட்டைக்கோசு, பீட்ரூட் இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த அப்பளமும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.